வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்ஃபோ 366. இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்தியன் சோல்ஜர்ஸ்க்கு ஒரு பிக் சல்யூட். ஏன்னா நம்ம நைட்டு ரொம்ப நிம்மதியாக தூங்கிட்டு இருந்த அந்த டைமில் பாகிஸ்தானோட 9 தீவிரவாத இடங்களை சுக்குநூறு ஆக்கியிருக்காங்க. இந்தியன்ஸ் மேலே கையை வச்சா நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம், தக்க பதிலடி கொடுப்போம் அப்படின்றத அகெயின் நம்ம இந்தியன் சோல்ஜர்ஸ் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பஹல்காமில் 25 அப்பாவி பொதுமக்களை சுட்டு கொன்னதுக்கு தக்க பதிலடி கொடுப்போம் அப்படின்னு சும்மா வாய் வார்த்தையா சொல்லல, அதுக்கான நடவடிக்கைகளை எடுக்கல. அதை நாங்க செயல்படுத்துவோம். நாட்டுக்கே பாத்தீங்கன்னா உலகத்துக்கே இந்தியானா யாரு அப்படின்னு காட்டுவோம். இந்திய மக்கள் மேல கைய வச்சா என்ன திருப்பி கொடுப்போம் அப்படின்றத அகெயின் ஒரு தடவை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க நம்ம இந்தியன் சோல்ஜர்ஸ். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே, இதெல்லாம் நம்ம எல்லாருக்குமே ஒரு ப்ரௌட் மொமெண்ட்டாக இருந்தாலுமே, இந்த ஒரு போர்க்கால டைமில் நம்ம என்ன மாதிரி விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணணும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா போர்க்கால ஒத்திகை நடக்க போகுது இந்தியா முழுக்க அப்படின்றதுக்கான அறிக்கைகளுமே வெளியாயிருந்தது. ஆக்சுவலி இந்த போர்க்கால ஒத்திகையில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும், அண்ட் இப்போ பாகிஸ்தான் அண்ட் இந்தியாவுக்கு நடுவில் வார் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றப்ப யாரோட இராணுவம் பலம் வாய்ந்ததாக இருக்குது, பவர்ஃபுல்லாக இருக்குது, இந்தியாவா பாகிஸ்தானா அப்படின்றத பற்றிலாம் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். இது இன்ஃபோ 366. இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்தியா அண்ட் பாகிஸ்தானுக்கு நடுவில் போர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு. நம்ம இந்தியாவும் பார்த்திங்கன்னா பாகிஸ்தானுக்கு தக்க பதிலடி கொடுக்கறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே, நம்ம நாட்டு மக்களை சேஃபாக வச்சுக்கணும் அப்படின்றதுக்கான பல முயற்சிகளையுமே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி தான் போர்க்கால ஒத்திகையை இந்தியா முழுக்க நடத்த போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணாங்க. இந்த போர்க்கால ஒத்திகையில் முக்கியமான ஒரு விஷயம் வார் சைரன் அலர்ட். இந்த ஒரு வார் சைரன் அலர்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா, இந்திய மக்களுக்கு பொதுவாகவே நாட்டு மக்களுக்கு ஒரு த்ரெட்டோ இல்லை ஒரு ஆபத்தோ வரப்போகுது அப்படின்ற சமயத்தில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புளுக்கு இந்த மாதிரி ஒரு ஆபத்து வரப்போகுது, இங்கே ஒரு த்ரெட் இருக்குது நம்ம எல்லாருக்கும் அப்படின்றத தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த ஒரு வார் சைலண்ட் அலர்ட் ஒலிக்கப்படும். இந்த ஒரு சைரன் அலர்ட்டோட சவுண்ட் அப்படின்றது எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்க மக்களை போய் ரீச் பண்ணோம் அப்படின்னா, ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம கார் ஹார்னு, ஆம்புலன்ஸ் ஹார்ன்லாம் ஒரு லிமிட் வரைக்கும் தான் கேட்கும். ஆனால் இந்த வார் சைரன் அலர்ட் அப்படின்றது 2லேருந்து 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய எல்லா டைரக்ஷன்லேயுமே இருக்கக்கூடிய மக்களை ரீச் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி வார் சைரன் அலர்ட் நம்மளுக்கு கேட்குது அப்படின்றப்ப என்ன மாதிரி விஷயங்கள்லாம் மக்கள் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்னா, முக்கியமான விஷயம் இந்த வார் சைலண்ட் அலர்ட் நம்மளுக்கு கேட்குது அப்படின்றப்ப ஒரு மாதிரி பேனிக் ஆகாமல் பதட்டமாகாமல் சேஃபான பிளேஸை நோக்கி போகணும். 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ள சேஃபான பிளேஸை நம்ம ரீச் பண்ணணும். இதில் முக்கியமாக பெண்கள் குழந்தைங்களை ப்ரையார் பண்ணி அவங்க சேஃபாக இருக்காங்களா அப்படின்றதையுமே நம்ம ஜஸ்டிஃபை பண்ணணும். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இது மாதிரி வார் அலர்ட் வருது அப்படின்றப்ப டிவிலையோ ரேடியோலையோ கவர்மெண்டோட அலர்ட்ஸ் என்னவா இருக்குது, அவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னவா இருக்குது, அவங்களோட ஆர்டர்ஸ் என்னவா இருக்குது அப்படின்றத மட்டுமே கன்சிடர் பண்ணி அடுத்த கட்ட வேலைகளை அவங்க பண்ணணுமே தவிர, தேவையில்லாமல் இந்த டைமில் வரக்கூடிய ரூமர்ஸை நம்பி வெளியே வர்றதோ இல்லை தேவையில்லாத விஷயங்களை பண்ணுறதோ பண்ணவே கூடாது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, க்ரௌடடாக பார்த்தீங்கன்னா சேஃபான இடத்துக்கு போகிறோம் அப்படின்னு க்ரௌடடாக ஒரே இடத்துல மக்கள் கூடக்கூடாது. சேஃபான பிளேஸில் கொஞ்சம் கொஞ்சம் பேராக இருந்தாங்க அப்படின்னா இந்த ஒரு வார் டைமில் அது ப்ரிஃபரபிளாக இருக்கும். இந்த மாதிரி வார் சைரன் அலர்ட் இதுக்கு முன்னாடி இந்தியாவில் எப்பெல்லாம் ஒலிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, 1962 இந்தோ சைனா வார் அப்பையும், 1965 இந்தோ பாகிஸ்தான் வார் அப்பையும், 1971 இந்தோ பாகிஸ்தான் வார் அண்ட் பார்த்தீங்கன்னா 1999 கார்கில் வார். இந்த மாதிரி டைமில் தான் இந்த வார் சைரன் அலர்ட் அப்படின்றது இந்தியாவில் ஒலிக்கப்பட்டிருக்கு. இப்போ மறுபடியும் அதே மாதிரி ஒரு சூழ்நிலை தான் உருவாகியிருக்கு. சரி, இப்போ பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் வார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம இந்தியா பாகிஸ்தானுக்கு தக்க பதிலடி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். பாகிஸ்தானும் நம்ம மேலே ரிட்டர்ன் அட்டாக் பண்ணாங்க அப்படின்னா அதை இந்தியா ஃபேஸ் பண்ண ரெடியாக இருக்காங்களா? இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் யாருக்கு பவர் அதிகமாக இருக்குது இராணுவத்தில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா,
ஃபர்ஸ்ட் குளோபல் ஃபயர் பவர் 2025 இண்டெக்ஸ் அதோட அடிப்படையில் உலகம் முழுக்க, அதாவது இன்டர்நேஷ்னல் லெவலில் இந்தியா இராணுவ படை இதில் 4வது இடத்துல வந்து இருக்குது. பாகிஸ்தான் 12வது இடத்துல இருக்குது. இதுக்கு முன்னாடி பாகிஸ்தான் வந்து 9வது இடத்துல இருந்தது. இப்போ அப்படியே டவுன்ஃபால் ஆகி 12வது இடத்துல போயிருக்காங்க. சரி, ஓகே. பாதுகாப்புக்காக ஒதுக்கக்கூடிய நிதியில் எந்த நாடுகள் வந்து முன்னணியில் இருக்குது, இந்தியாவா பாகிஸ்தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாதுகாப்புக்கான நிதியாக 6.8 lakh crores, அதாவது 6.8 லட்சம் கோடி வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்புக்கான நிதியாக ஒதுக்குறாங்க. இது இன்டர்நேஷ்னல் லெவலில் இந்தியா 4வது இடத்துல இருக்கிறதுக்கான காரணமாக இருக்குது. அதுவே பாகிஸ்தான் வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்புக்காக ஒதுக்கக்கூடிய நிதியாக 2.28 லட்சம் கோடி தான் வந்து ஒதுக்குறாங்க. இதுலேயுமே இந்தியா சக்தி வாய்ந்ததாக இருக்குது. அடுத்து அணு ஆயுதங்களை பொறுத்த வரைக்கும் இந்தியா கிட்ட 180 அணு ஆயுதங்களும் பாகிஸ்தான் கிட்ட 170 அணு ஆயுதங்களும் இருக்கு. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 2 பேருமே ஒரு ஈக்குவலான ஒரு அமௌண்ட்டை தான் வச்சிருக்காங்க அணு ஆயுதங்களை பொறுத்த வரைக்கும். இதுவே ராணுவ படை வீரர்கள், ஆர்மி ஆஃபீஸர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த நாட்டுக்கு அதிகமாக இருக்காங்க, எப்படி கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்தியாவில் மட்டும் கிட்டத்தட்ட 14.55 lakhs சோல்ஜர்ஸ் வந்து இருக்காங்க. இதுவே பாகிஸ்தானில் வந்து பார்த்தீங்கன்னா 6.54 lakhs தான் வந்து ஆர்மி சோல்ஜர்ஸ் இருக்காங்க. இதுலேயுமே இந்தியா முன்னோக்கி தான் இருக்காங்க. அடுத்து துணை ராணுவ படை வீரர்களா இந்தியாவில் கிட்டத்தட்ட 25.27 லட்சம் பேர் வந்து இருக்காங்க. ஸோ இதை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா பாகிஸ்தான் கூட அவங்க வெறும் 5 லட்சம் துணை ராணுவ வீரர்களை தான் வச்சிருக்காங்க. இதுலேயுமே இந்தியா மேல் நோக்கி இருக்காங்க. இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா போர் விமானங்களை பொறுத்த வரைக்கும் இந்தியா கிட்டத்தட்ட 2229 போர் விமானங்களும் பாகிஸ்தான் கிட்ட 1399 போர் விமானங்களும் வச்சிருக்காங்க. இதுலேயே போர் விமானங்களோட கேட்டகரிஸ் பண்ணும்போது ஃபைட்டர் ஜெட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியா கிட்ட 513 ஃபைட்டர் ஜெட்டும் பாகிஸ்தான் கிட்ட 328 ஃபைட்டர் ஜெட்டும் இருக்கு. இதை தாண்டி ஹெலிகாப்டர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்தியா கிட்ட 899 ஹெலிகாப்டர்ஸும் பாகிஸ்தான் கிட்ட 373 ஹெலிகாப்டர்ஸ் தான் இருக்கு. அடுத்து டேங்கர்ஸ். இந்த மாதிரி வார் வருது அப்படின்றப்ப டேங்கர்ஸ் வந்து மிக முக்கியமான மேஜர் ரோலை வந்து ப்ளே பண்ணும். அப்படி இருக்கக்கூடிய டேங்கர்ஸ் வந்து இந்தியா கிட்ட 4201 டேங்கர்ஸும் பாகிஸ்தான் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2627 டேங்கர்ஸ் தான் இருக்குது. இதே ராக்கெட் ப்ரொஜெக்டர்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம் வந்து இந்தியா கிட்ட 264 தான் இருக்குது. அதுவே பாகிஸ்தான் கிட்ட 600 இருக்குது ராக்கெட் ப்ரொஜெக்டர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம். இதில் தான் வந்து பாகிஸ்தான் மேல் நோங்கி இருக்காங்க. இதை தாண்டி போர் கப்பல்கள், வார்ஷிப் வந்து இந்தியா கிட்ட 293 வார்ஷிப் இருக்குது. பாகிஸ்தான் கிட்ட 121 வார்ஷிப் தான் இருக்குது. நீர்மூழ்கி கப்பல்களை பொறுத்த வரைக்கும் இந்தியா கிட்ட 18 நீர்மூழ்கி கப்பல்கள் இருக்குது. பாகிஸ்தான் கிட்ட 8 நீர்மூழ்கி கப்பல்கள் தான் இருக்குது. ஆல்ரெடி வந்து நம்ம இந்தியன் ஆர்மிஸை பொறுத்த வரைக்கும் முப்படை வீரர்களுமே தயார் நிலையில் இருப்பாங்க அப்படின்றத எப்போவுமே கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. 100% வந்து அதுக்கு அஷூரன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இப்படி கம்பேர் பண்ணும் போது எல்லா விதத்துலேயுமே வந்து இந்தியா பவர்ஃபுல்லாக இருந்தாலுமே பாகிஸ்தானோட படை வீரர்களை வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கான இராணுவ சோல்ஜர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்போவும் தயார் நிலையில் இருக்கணும், நாட்டு மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பு கிடைக்கணும் அப்படின்றத தான் முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அது நம்ம நாட்டு மக்களாக இருந்தாலும் சரி, பாகிஸ்தானோட மக்களாக இருந்தாலும் சரி, அப்பாவி பொதுமக்களுக்கு இதனால் பாதிப்புகள் வரக்கூடாது. சோல்ஜர்ஸ் வந்து நம்மளை பாதுகாப்பாங்க அப்படின்றதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஆல்வேஸ் வி ரெஸ்பெக்ட் அவர் இந்தியன் சோல்ஜர்ஸ். இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதட்டமான சூழல் தான் இருக்குது இந்தியா பாகிஸ்தான் பார்டரை பொறுத்த வரைக்கும். அடுத்து பாகிஸ்தானுமே வந்து நம்ம மேலே அட்டாக் பண்ணி அதில் வந்து 3 பேர் இறந்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு போர் வந்து பார்த்திங்கன்னா உலக நாடுகள் மத்தியிலுமே பேசப்பட்டுருக்கு. ஸோ இதை எப்போ முடிக்க போகிறாங்க, இந்தியா தக்க பதிலடி கொடுத்துட்டாங்க. அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளாக என்ன இருக்க போகுது அப்படின்றதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவான விஷயம் கிடைச்சிருக்கும் நம்புறேன். உங்களை அடுத்த வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். Until then is bye from Divya.